ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு துறவி நடந்து வந்துட்டு இருக்காரு. அது ஒரு பயங்கரமான பாலைவனம். தாகத்தோட பயங்கரமா வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல அங்க ஒரு பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணை பார்த்து இது போல நான் இறைவனுக்காக விரதம் வந்துட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு நான் விரதத்தை உடைக்கணும், விரதத்தை முடிக்கணும், எனக்கு உணவு தண்ணீர் தாருங்க அப்படின்னு கொடுங்க அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல அந்த பெண்ணும் சரி வாங்க உங்களுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ நான் உதவுறேன் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த பெண்ணு அவங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அவங்க வீட்டுல யாருமே இல்ல. இதை பார்த்து அவர் கொஞ்சம் அமைதியாகிறாரு. அவருக்கு தேவையான உணவு தண்ணீர் அனைத்துமே அந்த பெண்ணு தராங்க. அவர் அந்த உணவு உண்ணு விரதத்தை முடிக்கிறாரு. இந்த ரூம்ல இங்கே தூங்கிட்டு நாளைக்கு போங்க அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அவர் படுக்கிறாரு. இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப இரவு 12 மணி ஆகுது. ஒரு கனவுல திடீர்னு ஒருத்தர் தோன்றாரு. இப்ப அவர் தோணி நீ எங்கே வந்திருக்க தெரியுமா, அதுவும் நீ ஒரு விபச்சாரி வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னும் அந்த உருவம் சொல்லுது. இதை கேட்டு அவர் மனசு வந்து திக்குங்குது. மேலே அவர் சொல்றாரு அவர் ஒரு விபச்சாரியா இருந்தாலும் அவ உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கா, அதனால இந்த உதவியை ஒருபோதும் மறக்காத, நீ அவளுக்கு உதவி செய்ய அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. அந்த உருவம் சொல்லிட்டு மறைஞ்சிடுது. நடுராத்திலே எழுந்திருச்சு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப காலைல எழுந்திருச்சு அவர் வராரு. சரிம்மா நீ உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, உன்னை இறைவன் ஒளியை நோக்கி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு காகிதத்தை கொடுத்துட்டு அவர் பெறாரு. இப்ப அவ படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கமே வரல. அவ மனதுல இப்படி ஓடிட்டே இருக்கு. யார் அவரு, எதுக்காக வந்தாரு, ஏன் அந்த காகிதத்தை கொடுத்தாரு, அவர் சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னு பல விதமா யோசிச்சிருக்கா. அவளுக்கு தூக்கமே வரல. இப்ப தூங்கிட்டு காலை எந்திரிக்கிறா. காலை எந்திரிச்சு அந்த துறவிய நம்ம எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவரை தேடி புறப்பட்டு போறா. இப்ப அவ எங்கேயுமே தேடுறா, எங்கேயும் கிடைக்கல. இப்ப அந்த ஊரோட நீதிபதி இருக்காரு. இப்ப அந்த நீதிபதி தான் அவ போயிட்டு இது போல ஒரு துறவி வந்தாரு, அவர் எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. இப்ப அந்த நீதிபதி அதாவது அந்த ஊரோட தலைவர் இப்படி சொல்றாரு, அவர் சாதாரண ஆளே கிடையாது, அவரு ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு பணக்காரர், தொழிலதிபர். அவரு சொத்து சுகங்கள்லாம் விட்டுட்டு அவரு இறைவனை தேடி ஆன்மீகத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. எந்த உலகத்திலையும் உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவளும் விடாமுயற்சியா தேடிட்டு இருக்கா. இப்ப அவர் ஒரு ஆலயத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவ கண்டுபிடிச்சிடறா. இப்ப நேரா அந்த ஆலயத்துக்குள்ள போறா. இப்ப அங்க போய் பார்த்தா அவரு அமைதியான முறையில உட்கார்ந்துருக்காரு. வந்துட்டியா, நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இறைவன் உன்னை அனுப்பும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னும், மேலும் உன்னை இந்த வீட்டோட ராணியா படைச்சிருக்காரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவர் சற்று அதிர்ச்சி ஆகிறா. அப்பதான் நீ ஏன் இந்த தொழிலை செய்யற, நீ ஏன் இந்த அருவருப்பான செயல்ல ஈடுபட்டு இருக்க அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல அவ கொஞ்சம் கொஞ்சமா கலங்குறா. லைலா உள்ளுக்குள்ள அழுகுறா. அவ கண்ணீர் விடுறா. இந்த இடத்துல அவன் சொல்றா, நான் ஒரு துரதிருஷ்டமானவ, நான் பிறக்கும் போது எனது தாயின் தந்தைய இறந்துட்டேன். ஒரு தொழிலதிபர் என்னை தத்தெடுத்தாரு. ஆனா சில நாட்களுக்கு பிறகு அவர் என்ன ஒரு விபச்சார விடுதியில அதிக விலைக்கு வித்துட்டாரு அப்படின்னும் அவர் சொல்லி அழுகுறா. அப்போது இருந்து நான் ஒரு விபச்சாரியா தான் இருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. லைலா பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்க 2 காவலர்கள் வராங்க. அவங்க வந்துட்டு லைலாவை பார்த்து உடனே நீ வந்துரு, நீ இல்லாததால வருமானம் சுத்தமா குறைஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம அந்த விடுதியே தனது அழகை இழந்துருச்சு அப்படின்னும் அவங்க கோவப்படுறாங்க. அந்த இடத்துல லைலா சொல்றா நாங்க வர முடியாது அப்படின்னு மறுக்கிறா. இந்த இடத்துல அந்த துறை சொல்றாரு, அவ ஒரு வணிக பொருளா அப்படின்னா ஏன் இப்படி கட்டாயப்படுத்தி இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னா அவர் கேட்கிறாரு. ஒரு நபரோட உண்மையான மதிப்புன்றது இதயத்துல தான் இருக்கு, உடல்ல இல்ல அப்படின்னா அவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு காவலர் என்ன செய்யறானா, கையில கத்தி வச்சுட்டு ஓங்கி ஒரு அடி அந்த துறவி அடிக்கிறான். துறவி கீழே விழுறாரு. இந்த இடத்துல லைலா கோவப்படுறா. அவ கீழே ஒரு கல் இருக்கு, அந்த கல் எடுத்து அந்த காவலர் மீது வீசுறா. அப்ப அவன் தலை உடையுது. உடனடியா துறவி அழிச்சிட்டு வெளில ஓடுறா. இப்ப அவங்க 2 பேருமே இப்போ ஒரு பாடஞ்ச ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போறாங்க. இந்த இடத்துல அவர் சொல்றா, நீ என்ன காப்பாத்த வந்த கடவுள் மாதிரி அப்படின்னும் அவர் சொல்றா. அதுக்கு அவர் சொல்றாரு, எனது பயணத்தோட முதல் வெற்றி இதுதான், நான் இப்பதான் ஒளியை கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுட்டு இருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த துறவியோட நெத்தியில ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கு. ஆனாலும் அவர் எதை பத்தியும் கவலைப்படல, கண்கள் அமைதி இருக்கு. இந்த இடத்துல வீரர்கள் அனைவரும் ஒண்ணு கூடி பேசுறாங்க. லைலா இங்கிருந்து தப்பி ஓடிட்டா, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இப்ப அந்த துறவி லைலா விட்ட இப்படி சொல்றாரு, நீ இந்த இருள்ல இருந்து உடனடியா வெளியே போகணும், அதாவது உன்னை சிறைப்படுத்தி இருளே வச்சிருக்காங்க. இப்ப இவங்களிடமிருந்து விடுதலை பெறணும்னா உடனடியா இந்த நகரத்தை விட்டு நீ வெளில போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. லைலா என்ன சொல்றானா, எனக்கு வெளியில வேற யாருமே எனக்கு தெரியாது, இந்த நகரத்தை விட்டா எங்க போறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றா. அப்ப அந்த துறவி சொல்றாரு, அதாவது நம்ம ஒரு கிணற்றுக்குள்ள இருந்தாதான் அது மட்டும் தான் உலகம்னு நம்ம நினைப்போம், அதாவது இந்த உலகத்துக்கு வெளியில 1000 வழி இருக்கு, அந்த வழியை தேடி நம்ம போனோம்னா இந்த உலகம் வேறொரு உலகத்துக்கு கொண்டு விடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதுல ஒரு உண்மை இருக்கிறத அவ உணர்றா. சரி அப்படின்னு அவங்க 2 பேரும் புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நாட்டோட எல்லை வந்து வருது. அந்த எல்லையில காவலர்கள் நின்றுருக்காங்க. இதை பார்த்துட்டு லைலாவும் பயப்படுறா. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ எதுக்கு பயப்படாம நம்ம இங்கிருந்து வெளியாகிறதுக்கு ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கு, அந்த சுரங்கப்பாதை வழியா நம்ம போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அந்த சுரங்கப்பாதை
எல்லைக்கு பக்கத்துல ஒரு பயங்கரமான சுரங்கப்பாதை இருக்கு. அந்த சுரங்கப்பாதையை ஓபன் பண்ணி கீழே வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப போயிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி வர சத்தம் கேக்குது. அப்பதான் காவலர்கள் வந்திருக்காங்களா அப்படின்னு லைலா கேக்குறா. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நம்மளை நோக்கி ஆபத்து எப்பனாலும் வரலாம், அதனால நீ கவலைப்படாம நான் சொல்றது மட்டும் நீ கேளு, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போறாரு. இப்ப அவரு ஏதோ ஒரு மந்திர சொல்றாரு. அங்க கதவு திறக்குது. இப்ப வெளில போறாங்க. இப்ப 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே காவலர்கள் சத்தம் கேக்குது. அங்கிருந்து பெரிய ஒரு அம்பை எய்து விடுறாங்க. இப்ப அது லைலாவோட கையில கிடைக்குது. லைலாவும் கீழே விழுந்துடுறான். இப்ப லைலாவை எப்படியா காப்பாத்தணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரம் அழைச்சிட்டு ஓடுறாரு. வழிபோக்கர்கள் வந்திருக்கிறாங்க. அதுவும் அது ஒரு பயங்கரமான பாலைவனம். 10-15 பேர் வந்திருக்கிறாங்க. வந்த பிறகு லைலாவை பாக்குறாங்க, இவரை பாக்குறாங்க. இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்றாங்க. உடனடியா அவங்க லைலாவையும் அந்த துறவியும் அழைச்சிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்ப அந்த வழிபோக்கர்களை பார்த்துட்டு அந்த காவலர்களும் பயந்துடுறாங்க. ஏன்னா இந்த காவலர்கள் விட அவங்க அதிக பேர் இருக்காங்க. இதனாலே அந்த காவலர்கள் திரும்பிடுறாங்க. இப்ப அந்த வழிபோக்கர்களோட இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப 3 இரவு 3 பகலாவது அவங்க ஒரு கிராமத்தை அடைகிறாங்க. அந்த கிராமம் ஒரு தனிமையான ஒரு கிராமமா இருக்கு. அதுவும் உலகத்தை விட்டு துண்டிச்சு போன ஒரு கிராமமா இருக்கு. இப்ப அந்த உலகத்துல யாரெல்லாம் ஒளியை தேடி இறைவனை தேடி அலைகிறாங்களோ அவங்க எல்லாமே அந்த கிராமத்துல தான் வாழ்ந்துருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் அங்க போறாங்க. இப்ப அந்த பெண்ணை பார்த்து மிகவும் அழகான பெண், உனக்காக ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வயசானவங்க சொல்றாங்க. இப்ப அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. இப்ப அவங்க எல்லாருமே இறைபக்தி மேல அதிக நம்பிக்கை கொண்டவங்க. இப்ப லைலா ஒரு அறையில உட்காந்து ரொம்ப வருத்தப்படுறா. இந்த இடத்துல அந்த துறவி அங்க வராரு. உனக்கான காலம் வந்துருச்சு, நீ இறைவன் மேல பக்தி செலுத்துற காலம் வந்துருச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனாலும் அவன் என்ன சொல்றானா, என் மனம் எதுக்கோ துன்புறுது, அதாவது நான் செஞ்சதெல்லாம் மகா பாவம், இந்த தவறுல இருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்குன்னு தெரியல அப்படின்னும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறோம் அப்படின்னும் அவர் சொல்றா. ஆனாலும் அந்த துறவி என்ன சொல்றாருன்னா, நீ அதை பத்தி கவலைப்படாத, அதாவது யார் ஒருத்தர் இறைவன் அடைகிறாங்களோ, யார் ஒருத்தவங்க இறைவனை தேடி வராங்களோ அவங்களுக்கு அன்னையிலிருந்து விடுதலை அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப நீ இறைவன் நினைச்சு துதிப்பாடு, நீ இறைவன் நினைச்சு தினந்தோறும் வழிபடு, மன வருத்தம் மன தூக்கம் அனைத்துமே நீங்கும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு லைலா கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறா, மகிழ்ச்சி அடைகிறா. இப்ப இறைவன் மேல அதிக பக்தி செலுத்தி அவ படிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி ரொம்ப நாள் அவங்க வாழ்க்கை இப்படியே ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் லைலா ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா. அதுவும் இறைவனுடைய மந்திரங்கள் எல்லாம் துதிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல அந்த துறவி அவளிடம் வராரு. நான் அவங்க கூட பழகிட்டு இருக்கேன், எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு அவருடைய மனதில் உள்ளதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய முகத்தையே பார்த்துருக்கா. நம்ம நீண்ட நாள் இப்படியே வாழ்ந்துருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதுமை தேவைன்னு நான் விரும்புறேன், நம்ம 2 பேரும் இணைந்தே வாழலாம் அப்படின்னும் சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு லைலா மகிழ்ச்சியின் உச்சிக்கே போறா. இன்பதிர்ச்சியில கண்ணீர் விட்டு அழுகுறா. ஆமா, நம்முடைய வாழ்க்கை புதிய திசையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு, நம்ம இதுக்கு மேல ஒன்னா வாழலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அதை கேட்டு சந்தோஷம் அடைகிறா. அந்த கிராமத்துக்கு முன்னிலையில பெரியவர்களுக்கு முன்னாடியில அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனைங்கிறேன். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.